கார்பரேஷன்ல இருந்து கூப்பிடுறோம். நீங்க பக்கத்து வீட்ல எல்லாம் வந்து நீங்க போடுற துணியில இருந்து துர்நாற்றம் அதிகமா வருதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நீங்க போடுற துணியில இருந்து. துணியில துர்நாற்றம் வருமா? ஆமா, துவைச்ச துணியில நம்ம வேர்வை ஸ்மெல் இருக்குது இல்லீங்களா, ஸ்மெல். அந்த வேர்வை சுமல் வந்து அதுல ஒட்டிக்கும். அதை எடுத்து போய் நம்ம காயப்படும் போது அப்படியே பரவும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு. சரி, ஆஃப் பண்ணாலும் சொல்லுங்க செஞ்சு ப்ளீஸ். யாரு சொன்னாங்கன்னா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான். உங்க பேர் என்ன? அவர் பேரு குணசேகரன். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. 8 வருஷம் ஆயிப்போச்சு அவர் இறந்து. பால் காய்ச்சின அன்னைக்கே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. ஆமா, அவர் தம்பி தனசேகர் அவர் பேர்ல வந்து சொல்லியிருக்கிறாரு கம்ப்ளைண்ட்ஸ். அந்த அந்த உங்க மேடம் பேச விடுங்க மேடம். சங்கரி அக்கா, மீன் சமைச்சிட்டு துணி துவைக்கிறீங்களா? ஏங்க நீங்க என்ன விஷயம் தெரியாம ஏதோ பேசின்னு இருக்கீங்க. நான் குத்த சைவம். சைவமா நீங்க? என் வாயிலே வாங்கிட்டு என்கிட்ட பேசுறீங்க. உயர் அதிகாரிகிட்ட கொடுக்கறேங்க. ஐயோ, அவங்க வைஃப் பேர் என்ன? குணசேகர் வைஃப் பேர் என்ன? இருங்க, நான் பக்கத்து வீட்டுல போயிட்டு நான் போன் பண்ணி கேக்குறேன். ஐயோ, இல்ல அம்மா 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 ஒரே நிமிஷங்கம்மா. உங்க 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 இல்லைங்க அக்கா, இருங்கக்கா, சங்கரி அக்கா இருங்க அக்கா, போச்சுக்காதீங்கக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. உங்க பையன் தான் உங்க நம்பர் கொடுத்து பிராங்க் பண்ண சொன்னாரு. இருங்க, எனக்கு ஒன்னே ஒரு குழந்தை தான் பிறந்தது. அதெல்லாம் கூட உங்களுக்கு சொல்லின்னு இருப்பாங்களா? பையனே கிடையாது எனக்கு. உங்களுக்கு பையனே கிடையாதா? உங்க பொண்ணு தாங்க ஃபேக் ப்ரொஃபைல் வச்சிருக்குதுன்னு நினைக்கிறாங்க. என்ன விட்டுருங்க, தெரியாம உங்களுக்கு கால் பண்ணிட்டேங்க.